இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 2023ஆம் ஆண்டு முதல் நாட்காட்டி வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நாட்காட்டி வெளியிடுகின்ற நிகழ்ச்சி துறையினுடைய ஆணையர் அலுவலகத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் வெளியிட எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் பெற்றுக்கொள்ள துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையில் துறையுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அனைவரும் ஒரு சேர இன்றைக்கு நாட்காட்டியை வெளியிட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்காட்டியை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு 25,000 நாட்காட்டிகள் மொத்தமாக ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்காட்டிகளுக்கான செலவு 20 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த நாட்காட்டிகள் விற்பனை வாயிலாக திருக்கோயில்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்றைக்கு பணியின் போது மரணமடைந்த பணியாளர்களுக்கு கருணை அடிப்படையிலே இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பணி நியமனம் என்று எடுத்துக்கொண்டால் 946 அலுவலர்களுக்கு பணி நியமன பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் டிஎன்பிசிஎஸ்சி மூலம் பணி நியமனம் பெற்ற பணியாளர்களுடைய எண்ணிக்கை 794 நபர்கள் இதுவரையில் பணி நியமன ஆணை பெற்றிருக்கின்றார்கள். கருணை அடிப்படையில் இதுவரையில் துறை சார்பிலே 34 பேரும் திருக்கோயில் சார்பிலே 133 பேரும் இதுவரையில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல் 5 ஆண்டு தொகுப்பூதியத்திலே பணியாற்றியவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள். அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் 1357 நபர்களுக்கு இதுவரையில் பணியாளர்கள் பணி வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக இன்னொரு 1250 பேரை பணி வரன்முறை செய்ய முயற்சி துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்து திருக்கோயிலை பொறுத்தளவில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு எண்ணற்ற சாதனைகள் செய்திருந்தாலும் குறிப்பிட்டு சில சாதனைகளை ஊடகத்துறையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். அந்த வகையில் இதுவரையில் 12,803 திருக்கோயில்களில் 29,149 திருப்பணிகள் சுமார் 8,607 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நிறைவு பெற்றவை என்று எடுத்துக்கொண்டால் 4,992 கோடி ரூபாய் அளவிற்கு 16,595 பணிகள் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் இத்தனை பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயில் நிதி ஒருபுறம் என்றாலும் இந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதை போல் உபயதாரர்கள் நிதி, நன்கொடையாளர் நிதி இவ்வளவு பெரிய தொகை இதுவரையில் இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 1,471 கோடியே 35 லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் நிதியாக மாத்திரம் வரப்பெற்றிருக்கின்றது. அதில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 11,580 பணிகள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு சாதனையாகவே எடுத்து சொல்லலாம். இவ்வளவு பெரிய நிதி வந்ததற்கு காரணம் இந்த ஆட்சியின் மீதும் இந்த துறையின் மீதும் உபயதாரர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் இது வெளிக்காட்டுகிறது. அந்த வகையில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பெருமிதம் கொள்கிறோம், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல் குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாறு படைத்திருக்கின்றது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில்கள் கூட இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு கண்டு கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது.
இதுவரையில் 3956 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 4000 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றது. அன்றைய தினம் ரவீஸ்வரர் வேசார்படியில் அமைந்திருக்கின்ற அந்த ஆலயத்தில் அந்த குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த குடமுழுக்கும் ஒரு சரித்திர சாதனை. இதுவரையில் திருக்கோயில்கள் பல 5 அடி 6 அடி ஆழத்திற்கு கீழே இருக்கின்றது. வளர்ந்துவிட்ட கால சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த திருக்கோயில் சார்ந்த பகுதிகளில் சாலை அமைக்கின்ற பணி போன்ற பணிகளால் திருக்கோயில்கள் பள்ளத்தில் இருக்கின்றன. அவைகளை இடித்து கட்டுகிறதற்குண்டான சூழல்கள் அமையாததால் லிஃப்டிங் வசதி முதலில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. 25 திருக்கோயில்கள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 14 திருக்கோயில்கள் அந்த லிஃப்டிங் வசதி நிறைவு பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு கோயில்தான் இந்த ரவீஸ்வரர் ஆலயம். அது சிறப்பாக 4000 குடமுழுக்கு நிறைவு பெறுகின்ற அந்த வைபவத்தை அந்த திருக்கோயில் வைத்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்கின்ற கோயில்கள், இந்த திருக்கோயில்களை இதுவரையில் இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. 12956 திருக்கோயில்கள் இருந்த நிலையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த எண்ணிக்கையை கூடுதலாக்கி 19000 திருக்கோயில்களை அந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே 18000 திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த நிதியை 2 லட்சம் ரூபாய் ஆக்கினோம். இந்த ஆண்டு கூடுதலாக 1000 திருக்கோயில்களை இணைத்து 2.5 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்கின்றோம். அதோடு சேர்த்து 19000 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படுகின்றன. இந்த ஆட்சியில் இந்த 2025-26ஆம் ஆண்டு அறிவிப்பில் அந்த 19000 திருக்கோயில்களுக்கும் 7500 ரூபாய் பெருமானம் உள்ள பூஜை பொருட்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த இனிய நிகழ்வும் மாண்புமிகு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர், எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படுகின்ற அவர் ஆட்சியில் அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர் குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு, உயர்கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு 10,000 ரூபாயும், அதேபோல் அவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரையில் 1500 பேர் பலனடைந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியில் வாழ்கின்ற திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த திருக்கோயில் இருக்கின்ற பகுதிகளுக்கும் கவனம் செலுத்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் 1000 திருக்கோயில்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு என்று செலவிடப்பட்ட தொகையை கணக்கிட்டு பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாகவே 5000 திருக்கோயில் கூட திருப்பணியை தாண்டவில்லை. ஆனால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முதல் ஆண்டே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திருக்கரங்களால் 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2 லட்சம் ரூபாய் ஆக்கி ஒரே முறையாக 2500 பேருக்கு வில்லிவாக்கத்திலே ஒரு மாநாடு போல் நடத்தி 2500 திருக்கோயில்களுக்கும் அவர் கையாலேயே காசோலையை வழங்கி பெருமிதப்படுத்திய ஆட்சி இந்த ஆட்சி என்பதை இன்றைய தினம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதோடு நில்லாமல் அந்த 2500 என்று இருந்த அந்த திருக்கோயிலுக்கு 1ஐ 2 ஆக்கினார். 2ஐ தற்போது 2.5 லட்சம் ஆக்கியிருக்கின்றார். அந்த வைபவமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் வெகு விரைவில் காசோலைகள் வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த ஆட்சியினுடைய மற்றும் ஒரு மைல்கல் நம் மன்னர்கள் உருவாக்கிவிட்ட புராண சின்னங்கள் மற்றும் பொக்கிஷங்களை காக்க வேண்டிய கடமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கின்றது. எப்படி கீழடி, அருணை போன்றவை காக்கப்படுகின்றதோ அதுபோல் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோயில்களுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனியாக அதற்கென்று ஒரு டிஆர்ஓ ஜானகி என்ற பெயர் கொண்ட ஒரு அம்மையார் நியமித்து அந்த திருக்கோயிலை வரிசைப்படுத்தி 714 திருக்கோயில்கள் கண்டறியப்பட்டு பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அந்த 714 திருக்கோயில்களுக்கு
இதுவரையில் அரசு 425 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றது. அதில் உபயதார நிதி, திருக்கோயில் நிதி என்று 560 கோடி ரூபாய் இதுவரையில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு 352 திருக்கோயில் புனரமைக்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நிறைவு பெற்ற கோயில்கள் 76 திருக்கோயில்கள். அதில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் அடங்கும். இந்த பணி மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்த 352 திருக்கோயில்களும் நிச்சயம் குடமுழுக்கு நடைபெறும். நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்ற 714 திருக்கோயில்களும் குடமுழுக்கு நடைபெறுவதற்காகவே இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, மீண்டும் 2026ஆம் ஆண்டு எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பார். இந்த திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த ஆட்சி தொடர எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து பக்கத்திலும் சைவம், வைஷ்ணவம், முருகர், சக்தி அனைவரும் உடனிருப்பார்கள் என்ற மகிழ்ச்சியோடு, பத்திரிகையாளர் சந்தித்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.